Praise the Lord. ஆண்டவரை ஆராதிக்க எல்லாம் ஆயத்தமாக இருக்குமா? இப்போதும் நம்ம கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தும்படியாக அவர் நம்ம வாழ்க்கையில் எபினேசராக இருந்தார், உதவி செய்தவராக இருந்தார். நம்ம மனுஷங்க உதவி செய்யாத போது ஆண்டவர் நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவியாக இருந்தார். அதை நினச்சி நம்ம நன்றி செலுத்தலாமா? நம்மளை காண்கிற தேவன், நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை காண்றார். நம்ம ஆண்டவர் நம்ம இன்னர் மோஸ்ட் தாட்ஸை கூட அவர் அறிஞ்சிருக்கிறார். நம்ம கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறோமான்னு கூட அவர் காண்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம உண்மையாய் ஆவியில் நிரம்பி ஆண்டவரை ஆராதிப்போமா? துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. திறந்து பாடுவோமா? நடுவில் வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம துதிய பிரியமாய் இருக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. துதிக்கின்ற நடுவில் வாசம் செய். மீண்டுமாய் பாடுவோமா? துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11 மாதங்களை கடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஆமென். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல நம்ம அப்பா. ஆமென். நம்ம ஏசப்பா எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்தலாமா இல்லையா? நன்றி செலுத்துறது கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமென். நன்றி செலுத்தணுமா இல்லையா? அப்போ எல்லாம் வாய்களை திறந்து நம்ம அப்பாவுக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, நன்றி பலிகளை செலுத்துறதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It is a thanksgiving offering. It's a sacrifice that we give. Hallelujah. It's a sacrifice that we give to Jesus. நம்மளை இம்மட்டுமா நடத்தி வந்திருக்கிற ஏசப்பாக்கு நம்ம தருகிற ஒரு பலின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பார்த்து தான் நல்ல உற்சாகமா கைகளை தட்டி பாடும். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பாடுமா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். ஹல்லேலூயா. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஹல்லேலூயா ஜீவனை தந்து நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்துல சாபத்துல மடிந்திருந்த நமக்கு அவர் ஜீவனை தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கை என்று. ஹல்லேலூயா. அவர் இரத்தத்தின் உடன்படிக்கை படி நம்ம அவரை அப்பான்னு கூப்பிடுற நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம்.
இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம செல்ல இருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பார்த்து சொல்லுங்கம்மா. சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. ஏன்னா உண்மையுள்ள தேவன் நம் நடுவில் நமக்குள்ளே இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர், உன்னை குறித்து ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தம் உனக்காக கொடுத்திருக்கிறாரோ, உங்களுக்காக கொடுத்திருக்கிறாரோ, அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் என்னவா இருக்கிறாராம்? உண்மையுள்ளவராக இருக்கிறார். இது கர்த்தருடைய வேத வசனம் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே கர்த்தருடைய வேத வார்த்தை உங்களையும் என்னையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வேத வசனத்தை எனக்காக ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்குறேன். 2 தீமோத்தேயு 2:13. நான் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். ஆமென். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது? புரிஞ்சவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும், நாம உண்மையில்லாத ஜீவியம் ஜீவித்தாலும், நம்முடைய வார்த்தையில் உண்மை இல்லாத இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, நான் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எனக்கு சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அந்த உண்மை நிலையிலிருந்து நான் மனுஷியாகிய நானோ நீங்களோ சற்று தவறி விடுவோம், வழி விலகி போயிடுவோம். ஆனால் வார்த்தையை கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இருக்கிறாரு, இனிமேலும் அப்படிதான் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார். வார்த்தையை சொன்ன நான் மறுதலிச்சிருவேன். சூழ்நிலையை கண்டு, வேற ஏதாவது துன்ப துயர கவலைகள் நெருக்கங்களை கண்டு நான் மறுதலிச்சிருவேன். நீங்களும் மறுதலிக்க கூடும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையில அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனத்திலும் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறாராம்? உண்மையுள்ள ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும், அந்த இடத்தை நீங்கள் நினச்சி பாருங்க. எந்தெந்த நாட்களிலே, எந்தெந்த வேளைகளிலே நாம் உண்மை இல்லாத ஜீவியம் ஜீவித்தோம், உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம், உண்மை இல்லாதபடி நம்முடைய வேலைகளை நம்ம செய்தோம் என்று நம்மை நாமே நிதானித்து பார்த்தா அந்த தேவனுடைய இரக்கம் மகா பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ உண்மை இல்லாதவளா இருக்க, அதனால நான் உன்னை அழித்து விடுவேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அழிக்கலை, நம்மளை மறக்கலை, நம்மளை விட்டு விலகலை, நம்ம கைவிடவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி உண்மையில்லாது இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்து, நீங்களும் நானும் அவரை போல உண்மையுள்ளவர்களாய் மாறும்படிக்கு தான் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் என் பிள்ளைகளை நான் நடத்துவது எப்படின்னு என் பிள்ளைங்க என்னை கண்காணிப்பாங்க, என்னை நன்றாய் அறிந்து கொள்ளுவாங்க, புரிந்து கொள்ளுவாங்க. நான் எப்படியெல்லாம் நடந்துகிறனோ வீட்டில், நான் எப்படியெல்லாம் பிள்ளைகளிடத்தில், மற்றவர்களிடத்தில், குடும்பத்திடத்தில் நடந்து கொள்ளுகிறேனோ அதை பார்த்து பிள்ளைகளும் அப்படியே நடந்து கொள்ளுவாங்க. அதே போல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நாம் உண்மையற்ற ஜீவியம் ஜீவிக்கும் பொழுதும், உண்மையில்லாத நேரத்திலும் அவர் மாத்திரம் நம்மோடு கூட உண்மையுள்ளவராக இருந்தார். அவர் தம்மைத்தாமே என்ன செய்ய மாட்டாராம்? மறுதலிக்க மாட்டார். நான் சொன்னேன், நான் எப்போ சொன்னேன், நான் இப்படியா சொன்னேன், நான் இதுக்காகவா சொன்னேன் அப்படின்னு நீங்களும் நானும் மறுதலிச்சிருவோம். ஆனால் ஆண்டவர், நான் சொல்லலையே, நான் எப்போ சொன்னேன் அப்படி கேட்க மாட்டார். அதனால தான் அந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அவர் தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார். மறுதலிக்காத உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்வார்.
எதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை அவருடைய கரத்தினாலே செய்யவும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளணும். எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய ஆண்டவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் பலன் உள்ளவர், அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர். அவருடைய நாமமே மகா பெரியது வல்லமையுள்ளது என்றெல்லாம் வேதத்தில் நீங்களும் நானும் வாசித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த உண்மையுள்ள தேவன் இன்றைக்கும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதை எதிர்பார்க்கிறார்னா, உண்மையுள்ள ஒரு ஜீவியத்தை, ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை மறுதலிக்காத தேவன், தம்மை தாமே அவர் மறுதலிக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட அந்த உண்மையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் உண்மையுள்ளவராக மாறும்படி அவர் நமக்காக நிறைய காரியத்தை வேதத்தில் செய்து வைத்திருக்கிறார். அதை வாசிக்கும் பொழுது, நம்ம உண்மையாய் செபிக்கும் பொழுது, உண்மையாய் அவரை தேடும் பொழுது, உண்மையாய் கர்த்தருடைய வேதத்தை நேசித்து வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உண்மையாக இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட பிசகுதல் இருக்கக்கூடாது, வழி விலகி போகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் இருந்துட்டு வீட்டு காரியங்களை நினைத்து அதில் உண்மையில்லாத போயிடுவோம். தேவனை ஆராதிக்க கண்ணை மூடிட்டு நம்முடைய நினைவுகள் வேற தேசத்துக்கு போயிடுச்சுன்னா அதில் உண்மை இல்லாதவர்களாக இருந்துருவோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற உண்மை என்னன்னா, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரையே நம்ம கண்களுக்கு முன்பதாக வைத்து அவரை நம்ம தியானித்து நம்ம வாழும் பொழுது நீங்களும் நானும் தேவன் சொல்லுகிற அந்த உண்மையிலே வளர்க்கப்படுகிற பிள்ளைகளாக, மகனாக, மகளாக, சபையாக நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்கவும் மாட்டார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னென்ன வார்த்தைகளை, என்னென்ன வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் அவர் எப்படியாகிலும் எப்படியாகிலும் அப்படின்னு என்ன வார்த்தைக்கு நான் இப்படியா சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா, என் ஜீவன் இருக்கும் வரைக்கும் அதை எப்படி நிறைவேற்றிடுவார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த உறுதி நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அதிகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மையற்ற ஜீவியம் நமக்குள்ளே இருந்தால் நாம் தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறதை போல வைப்போம். ஆனால் நம்முடைய விசுவாசம் கொடுக்குறவங்க மேலே, மற்றவர்கள் மேலே, அதிகாரிகள் மேலே, இல்லை பொருட்கள் மேலே, இல்லை வசதிகள் மேலே போயிடும். ஆனால் ஒன்றுமே இல்லாத பொழுதும் உண்மையாய் ஆண்டவரை தேடும் பொழுது, உண்மையாய் கர்த்தரை சேவிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன், இவ உண்மையா என்னை தேடுகிறா, உண்மையா இவர் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த உண்மையுள்ள தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உண்மையுள்ள ஜீவியம் ஜீவிக்க நமக்கு ஆண்டவர் கொடுத்த நிபந்தனை, கட்டளைகள் என்ன, கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 21வது வசனமும் 22வது வேத வசனமும் வாசிங்க. ஒருவர் இருக்கிறபடியினாலும் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அவர் சமூகத்தில் அவருக்கு முன்பதாக சேரக்கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம துர்மனச்சாட்சி நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கக்கூடாது. தெளிக்கப்பட்ட சுத்த இருதயம் அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயம், தேவனுடைய இரத்தத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு இருக்க வேண்டும். சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம், நம்ம பாவமர நீங்க நம்முடைய சரீரத்தின் அவயங்களுக்குள்ள எதிலும் பாவமிராதபடிக்கு கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடு, இந்த இடத்துல தான் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண
நிச்சயத்தோடும் ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று நம்ம செபித்தாலும் துதித்தாலும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினாலும் அவர் நீங்களும் நானும் உண்மையாக இருக்கிறதை கண்டு அவர் உள்ளம் உருகி நம்மளை ஆசீர்வதிக்க மனதுருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அநேக பிள்ளைகளை வேதத்தில் அநேகரை ஆண்டவர் இப்படி பூரணமாக்கப்பட்ட நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு கழுவப்பட்ட இருதயத்தோடு சரீரம் முழுவதும் பாவம் இல்லாதபடி தேவனுக்காக பரிசுத்தத்தோடு வாழ்ந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ அந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன, எதிலெல்லாம் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார், அப்போ நாம் எதிலெல்லாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது தேவன் எதிலெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வேத வசனத்தை எல்லோரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வேத வசனத்தில் எதிலெல்லாம் நீங்களும் நானும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதையும் தேவன் நமக்காக எதிலெல்லாம் உண்மையாக இருக்கிறார் என்பதையும் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கவனமாய் கேளுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல வேண்டுமென்றால், பிள்ளைகள் ஒரு குற்றம் செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அந்த பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட, டேடி மம்மி நான் இந்த குற்றத்தை செஞ்சிட்டேன், இல்லை இந்த மாதிரி போயிட்டேன், இல்லை இந்த மாதிரி திருடிட்டேன் அப்படின்னு ஏதாவது அவங்க செய்த தவற்றை சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? உடனேயே உண்மையான தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளை அரவணைச்சு கட்டி முத்தம் கொடுத்து, இனி நீ இந்த பாவத்தையோ இந்த வழிகளையோ இப்படிப்பட்ட பொய்யான காரியத்தையோ நீ செய்யக்கூடாது, உண்மையை நீ சொன்னபடினால நானும் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ ஆண்டவர் சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெற்றுக்கோ, இனி நீ இந்த தவற்றை செய்யாதேன்னு சொல்லி நம்ம பெற்றோர்களாக இருக்கிற நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அதே போல தான் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். என்றைக்கோ ஒரு நாள் அறிக்கையிட்டுட்டு அனுதின பாவங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதில் அவர் நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி அறிக்கையிட்டு இனி பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த நாளில் இந்த விதமான பாவத்தை எந்த காரியத்திலும் நான் பாவம் செய்யவோ பார்க்கவோ நினைக்கவோ வழிகள்லையோ சொல்லுலையோ வார்த்தையிலையோ நினைவிலையோ நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் தீர்மானம் எடுத்து வாழும் பொழுது நம்முடைய உண்மையை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம அறிக்கையிட்ட எல்லா பாவத்தையும் அவர் மன்னித்து அதை கழுவி சுத்திகரிப்பதிலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை அவர் நினச்சிக்கிட்டே இருந்தார்னா, நம்முடைய வழிகளெல்லாம் அவர் நினச்சிட்டே இருந்தா, நீங்களும் நானும் இப்போ இருக்கிறது மாதிரி இருப்போன்னு நினைக்கிறீங்க? நான் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்தில் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றும் பொழுது தான் ஆண்டவர் என் மேலே அன்பு கூர்ந்தார். நானும் அவரிடத்தில் மன்னிப்பை பெற்ற தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதே போன்றுதான் நம் எல்லாருக்குமே நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறதிலே உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை ஒரு நாளும் மனதில் வைத்து நினைத்து நம்மளை ஆசீர்வதிக்கல. அவர் மன்னித்ததுனால தான், அவர் மறந்ததுனால தான், அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் நம்முடைய பாவத்தை நம்முடைய மீறுதல்களெல்லாம் அவர் அவருடைய முதுகுக்கு பின்பதாக எரிந்துவிட்டு கடலின் ஆழத்திலே அதை போட்டுவிட்டு அதை நான் நினையாதிருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் எதிலெல்லாம் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறாருன்னா, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுல ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவம் சிறியதோ பெரியதோ எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் பாவம் என்று சொல்லும் பொழுது வேதம் எதை குறிக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே
பாவம். இன்றைக்கு நான் எந்த பாவமே செய்யலை, என்னை பார்க்கவும் இல்லை, எதையும் பேசலை, எதையும் செய்யலை, குற்றம் ஒன்றுமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்கு நீங்களே ஒரு மனசாட்சியின்படி நீங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறானா. பாவத்தை செய்யும்போது நியாய பிரமாணத்தையே, தேவனுடைய கட்டளைகளையே, தேவனுடைய வார்த்தையே, தேவனையே நாம் என்ன செய்கிறோம், மீறி போய் பாவம் செஞ்சிடறோம். ஆனால் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லா காரியத்திலும் நான் பாவம் செய்யலை அப்படின்னு சொன்னாலும் வேத வசனத்தின்படி நம்ம நடக்கலைனா, இந்த நியாய பிரமாணத்தின்படி நம்ம நடக்கலைனா, வேதம் சொல்லுகிறது நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாள் கூட நீங்கள் வேதம் வாசிக்காமல் இருக்கக்கூடாது. வேதத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பாதைகள், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் இருக்குமே ஆனால் பாவம் இல்லாத பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நீங்களும் நானும் உண்மையாய் ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு செய்த முதல் காரியம் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதில் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவன், அந்த உண்மையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன், நான் உன் பாவத்தை, உன்னுடைய மீறுதல்களை, உன்னுடைய குற்றங்களை, உன்னுடைய குறைகளை, உன்னுடைய பலவீனத்தை எல்லாம் நான் மன்னிப்பேன் என்று சொன்னவர். நம்ம பாவத்தை அறிக்கை இடும் பொழுதே அதை ஏற்றுக்கொண்டு அதை அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே, அவருடைய அக்கினி அபிஷேகத்தினாலே, ஆவியானுடைய துணையோடு நம்மை அதெல்லாம் சுத்திகரித்து நம்மை பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்நாளிலே ஆண்டவர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தை மீறுவதும் பாவம்தான். ஜெபித்துட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் வேதம் மட்டும் வாசிக்கலை அப்படின்னு சொன்னால் அங்கே நியாய பிரமாணத்தை நீங்கள் மீறுறீர்கள் என்று அர்த்தம். அப்போ படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு செய்கிற பிள்ளைங்க, இல்லை வீட்டில் இருக்கிற குடும்ப தாய்மார்கள், ஸ்திரீகள், இவங்க எல்லாம், பெண்கள் எல்லாம் என்ன செய்யணும், எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசித்து அதை தியானித்து, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் வாழ, உண்மையாய் ஜீவிக்க எனக்கு நீங்கள் கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த கிருபையை நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. தேவன் இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை கடைபிடிக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இதை செய்தியாகவே நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாய் நேசித்து படிங்க. படித்துட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை, ஒரே ஒரு வார்த்தை, எத்தனை அதிகாரம் படித்தாலும் ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தை தொடும். அந்த வார்த்தையே நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க. அந்த வார்த்தையை வைத்தே ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, இன்னைக்கு இரக்கம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு இன்னைக்கு கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் வாசிக்கிற பகுதியில் உன்னை கைவிட மாட்டேன்னு ஒரு வார்த்தை வந்தா என்னை கைவிடாமல் நீங்கள் காப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் நீங்கள் என் கூட நிழலாக இருந்து என்னை பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படி நான் நடக்க, உண்மையே என் வழிகளெல்லாம் நினைத்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் செபத்தை கேட்டு உங்கள் செபத்திற்கு பதில் தருவதிலும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது பாவத்தை மன்னித்து அந்த மன்னிப்பதில் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அவர் எதிலெல்லாம் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வேத வசனம். ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய குமாரன், இது பிதாவாகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் தம்முடைய குமாரன் என்று. பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தம்முடைய குமாரன், அவருடைய குமாரன். அப்போ அடுத்த வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். முதலாவதாக நம்ம தியானித்தோம், ஆண்டவர் நமக்கு எதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார்னா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக இந்த வசனத்தின்படி 1 கொரிந்தியர் 1:9 படி ஆண்டவர் கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன்
உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு, அவரோடு வாழும்படி, அவரோடு இணைந்து நடக்கும்படி, நம்ம அவரோடு கூட இருக்கும்படி, அவரை ஒட்டி கொள்ளும்படி நாம் என்ன செய்யணுமா? நம்மளை அழைத்திருக்கிறாராம். எப்போ நம்ம அழைத்திருக்கிறார்? தாயின் கருவிலே உருவாதற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் அவருடைய கண்கள் தெரிந்து கொண்டது. தெரிந்து கொண்டு நீங்களும் நானும் அந்த பூமியிலே பிறக்கும் பொழுதே நம்ம என்ன செஞ்சார்? இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படியே கரத்தை குனிந்து தூக்கி நம்மளை எடுத்து அவரே வைத்து கொண்டார். அப்போ நம்மளை அழைத்த ஆண்டவர் எப்படியா இருக்கிறார்னா அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், நீங்கள் எதோட ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறீங்க? வேதத்தோடு இருக்கீங்களா? கர்த்தரோடு இருக்கிறீங்களா? பெற்றோரோடு இருந்தால் பரவாயில்லை, அது கண்டிப்பையும் அன்பையும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கும். ஆனால் உங்களுடைய ஐக்கியம் இன்றைக்கு எதில் அதிகமாக இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேறு ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஐக்கியத்தில் இருந்தாலும் அந்த ஐக்கியத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்துருங்க. பெரியவர்களாக இருந்தாலும், உங்களை தேவனை விட்டு பிரிக்கிற எந்த ஐக்கியமாக இருந்தாலும், தேவனை வழிவிலக செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை விட்டு நீங்கள் விலகி வரும் பொழுது தேவனுக்குள்ளே நீங்கள் ஐக்கியப்பட நீங்கள் உண்மையுள்ளவராக இருப்பீங்க. அவரும் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா. தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும், கர்த்தருடைய வேத வசனத்தோடு ஐக்கியமாக இருக்கணும். அது மாத்திரமில்ல, தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஐக்கியமாக இருக்கணும். தேவனுடைய சபையிலையும் சபையாருக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்? ஐக்கியமாக இருக்கணும். ஐக்கியமாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அளவில்லாத அன்பு நம்முடைய இருதயத்தை அளவில்லாமல் நிரப்ப உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐக்கியம் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு குடும்பத்தில் ஐக்கியம் இல்லைன்னா அங்கே என்ன பண்ணுது? பிரச்சனைகள், போராட்டங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள் அப்படியெல்லாம் வந்துடுது. கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லைன்னா போட்டி, பொறாமை, நீயா நானா, நானா பெரியவனா நீ பெரியவளா என்று சொல்லி வாக்குவாதங்கள் வருகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் இல்லைன்னா அங்கே மரியாதை இல்லாத போயிடுது. வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகளோடு வேலை செய்கிறவர்களுக்கு ஐக்கியம் இல்லைன்னா அங்கே ஈகோ பிரச்சனை வந்துடும், நீயா நானா என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு வேத வார்த்தையில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? உண்மையுள்ளவராய் இருக்கிறாராம். ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் பிதாவோடு ஐக்கியமாய் இருந்தார். வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21 24 வேத வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21 24 வேத வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நீர் என்னிலும் நான் உம்மிலும், நீர் எனக்குள்ளும் நான் உமக்குள்ளும் என்று சொல்லி அப்படியே ஆண்டவர் ஒரு செபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. பிதாவோடு இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஐக்கியப்பட்டிருக்கிறதை அந்த அதிகாரத்தில் நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்போ அடுத்த 23 24 வசனத்தில் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஒரு செபத்தை ஏறெடுக்கிறது தான் அந்த 17வது யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதும். அப்போ பிதாவாகிய தேவனோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நிமிஷமும் ஐக்கியப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஊழியத்துக்கு போனாலும் அவரோடு இணைந்து செல்லுகிறார். ஊழியம் செய்து கிரியை செய்யும் பொழுது கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே அவர் இயேசு கிறிஸ்து செய்கிறார். அப்போ அவரே அவங்க பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்பட்டு இருப்பாரே என்றால், இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்பட்டு பரிசுத்த ஆவியானோட ஐக்கியத்தோடு அவர் செயல்பட்டார் என்றால், நீங்களும் நானும் அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்பது மிக மிக அவசியம். அவர் நம்மை அழைத்ததே அவரோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்கு தான். அவரை விட்டு ஒரு நாள் நம்ம போயிடக்கூடாது. துன்பமோ துயரமோ கஷ்டமோ வேதனையோ பாடுகளோ உபத்திரமோ வியாதியோ மரணமோ எது வந்தாலும் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை மாத்திரம் அண்டிக் கொண்டா நீங்களும் நானும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருப்போம். அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும்
பாக்கியவான்கள். ஆமேன், அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் அவரோடு ஐக்கியமாக இருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனோடு எப்படி ஐக்கியமாக இருக்கணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஐக்கியம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், வேத வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, எப்படி பாடத்தை படிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ள மெமரி ரெக்கார்ட் ஆகுறதோ, அதே போல் நீங்கள் வேதத்தை படிக்கும்போது படிக்கிற பாடத்தை போல படிக்கக்கூடாது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு பேசுகிறதை போல, ஒரு பிள்ளை ஒரு தாயோடு பேசுகிறதை போல நீங்கள் பேசுனீங்கன்னா தான் வேதத்தில் இருக்கிற அந்த மகத்துவம், வேதத்தில் இருக்கிற அந்த சத்தம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வேதத்தோடு நீங்கள் படித்து வேத வசனத்தின்படி நீங்கள் வாழும் பொழுது, வேத வார்த்தை சொல்லுகிறபடி உங்கள் வாழ்க்கையை, உங்கள் நினைவுகளை, உங்கள் பாதைகளை, உங்கள் வழிகளை நீங்கள் அமைத்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு என்னவா இருக்கிறீங்க? உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்களாக இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவரோடு நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கும்தா, ஆண்டவரோடு உண்மையாக ஜீவித்தா நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவரோடு ஐக்கியப்படுவதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. வேறு எக்காரணமும் கிடையாது. அவர் நம்மோடு கூட, அவருக்குள்ளே நீங்களும் நானும் வாழும்படி, அவர் நமக்குள்ளே வாழும்படி ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 17:24 வசனத்தை வாசிப்போம் என்றால், என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ பெரிய இருதயத்தின் வாஞ்சை பாருங்க. வசனம் சொல்லி இருக்கிறது, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி. தந்தவர்கள் என்று சொல்லுகிற இடத்துல உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களையும் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ, பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் அங்கே இருக்கிறார். அந்த இடத்துல எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருக்கிறது தான் அவர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த உலகத்தின் காரியங்களை நோக்கி போகிறது. இன்றைக்கு இருக்கிற இந்த நன்மைகளை தேடி போகிறது. நிரந்தரமற்ற காரியங்களை நாடி தேடி போகிறது. நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. வழி விலகி போகிற இருதயம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் வாழுகிறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய செபத்தில், பிதாவாகிய தேவனிடத்தில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து, என்னை குறித்து, உங்களையும் என்னையும் நினைத்து அவர் செபித்த செபந்தான் இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும். அதில் 24வது வசனத்தில், உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினாலே. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலேயும் ரொம்ப அன்புள்ளவராக இருந்திருக்கிறார். எத்தனை பிள்ளைங்க கருவிலே அழிந்து போயிடுது, எத்தனை பிள்ளைங்க பிறந்த உடனே இறந்து போயிடுது, எத்தனை பிள்ளைங்க பிறந்தும் கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவரோடு ஐக்கியமாவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன் உங்களையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாரு. ரொம்ப அன்பாய் இருந்தது படியினாலும் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை, அவருடைய மகிமை எப்படிப்பட்டது? எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த மகிமை எப்படிப்பட்டது? செக்கினா மகிமை. அந்த மகிமை இயேசு என்று நம்ம இப்போ ஆராதனையில் பாடணும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஆவியில் நிரம்பி நீங்கள் அதை ஆராதிச்சிருந்தீங்கன்னா அந்த செக்கினா மகிமை உங்களை மூடுறதை நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். அந்த இயேசு என்ற நாமத்திற்கு அவ்வளோ வல்லமை, அவ்வளோ பெரிய மகிமை, அவ்வளோ பெரிய கிருபை. அந்த நாமத்தை நீங்கள் சொல்லி கூப்பிடும் பொழுது, அந்த நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவருக்குள் இருந்த மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி. ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்க்கணுன்னா அவர் அதிகமாக நேசிக்கணும். அல்லேலூயா. அதிகமாக நேசித்து வேதத்தை வாசிக்கணும். 119வது சங்கீதம் 165வது வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள்
மிகுந்த சமாதானம். அவர்களுக்கு என்ன இல்லையா? இடறல் இல்லவே இல்லை. இடறலை உண்டு பண்ணுகிற மனிதர்கள், சத்துருக்கள் எழும்பலாம். ஆனால் நேசிக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் இடறல் இருக்கவே இருக்காது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்தை நேசிங்க. ஆண்டவருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய மகிமையை நீங்களும் நானும் அதிகமாய் பார்க்க முடியும். அது மாத்திரமில்லை, அதே 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் கடைசி வார்த்தை இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 24வது வேத வசனம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு எப்படி ஐக்கியப்பட்டு இருந்தாரோ அப்படியாய் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரியமும் சித்தமாக இருக்கிறது. வேற நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அவரோட ஐக்கியமாக இருக்கணும், அவருடைய வழிகளில் நடக்கணும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், அவரை தேடணும். அப்படி நம்ம தேடினாலே அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் நிச்சயமாய் போக முடியும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், என்னோட ஐக்கியமாக இருப்பதற்காகவே நான் உங்களை என்ன செஞ்சுருக்கிறேன்? அழைத்திருக்கிறேன், தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி. இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகரை பற்றி சொல்ல முடியும். இது வாலிபர் கூட்டமாக இருக்கிறதுனால தானியேலை பற்றி மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தானியேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அவர் மாத்திரமில்லை, அவரோடு கூட இருந்த யூதர்களிலே 3 வாலிபர்களும் அவரோடு கூட இருக்கிறாங்க. ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. அவங்களுடைய உண்மையான பெயர் தானியேல். அவருக்கு அனனியா, மிஷாவேல், அசரியா என்று பெயரிடப்பட்டு இருக்கிறது. இது இவர்கள் யூத குலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் யூதர்களாக இருந்து அவர்கள் சிறையாக்கப்பட்டு போகிறாங்க. நெபுகாத்நேச்சாரின் காலத்தில் அவங்க சிறையாக்கப்பட்டு போகிறாங்க. போகும் பொழுது அங்கே அவங்களுக்கு மறுபெயர் விடப்படுகிறது. அங்கே உள்ள பெயரின்படி அவங்க அழைக்கிறாங்க. தானியேலுக்கு அங்கே விடப்படுகிற பெயர் என்னன்னா பெல்ஷெஸ்ஸார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு அபேத்நேகோ என்றும் பெயரிடப்படுகிறது. இப்படி இவங்க பெற்றோர்கள் கர்த்தரால் இடப்பட்ட பெயர் தான். ஆனால் அந்த தேசத்தில் அவங்கள கொண்டு போகும் பொழுது அவங்க அந்த இடத்துல பெயர் மாற்றம் அவர்களுக்குள்ளே உண்டாக்கப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் நாம் இந்த உண்மையான பெயர், எபிரேயர் பேரை நம்ம உச்சரிக்கிறது இல்லை. அவங்க சொன்ன பேரை தான் நாம் உச்சரிச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள், இந்த ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் இந்த தானியேலோடு சேர்ந்து அவங்க கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தாங்க, கர்த்தருக்காக உண்மையாக இருந்தாங்க, கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்தாங்க, பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வழியில் நடந்து கொண்டு இருந்தாங்க. அவங்களை குறித்து 1 தானியேல் 1ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த எபிரேய புருஷர்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? தானியேல் 1:3 அவர்கள் பிரதான தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இருக்கிறாங்க. அது மாத்திரம் இவங்க ராஜகுலத்தை சேர்ந்தவங்க. அவங்க பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சராலே சிறையாக்கப்பட்டு கொண்டு போன யூதர்களே தானியேலும் ஒருவனாக இருக்கிறான் என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது. இவங்களுக்குள்ள இருந்த என்ன காரியங்கள்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே, தானியேல் 1:3 வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும், யாதொரு மாசுனா குற்றம் இல்லாதவர்கள் அல்லது பரிசுத்தமானவர்கள் என்ற அர்த்தம், அழகானவர்கள். இந்த 4 பேர் எப்படிப்பட்டவங்க? குற்றம் இல்லாதவங்க, அழகானவங்க, சகல ஞானத்திலும் தேறினவங்களாக இருக்காங்க. சகல ஞானம், எவ்வளோ ஞானம் வேணுமோ அவ்வளோ ஞானத்திலையும் தேறினவங்க, அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களாக இருக்கிற சில வாலிபர்களில் இவர்களும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த 4 பேருக்குள்ளேயும்
அத்தனை அழகுகளும் குணாதிசயங்களும் காணப்பட்டது. கர்த்தரோட ஐக்கியமாக இருக்கிறவங்களுக்கு இத்தனை குணாதிசயங்களையும் இத்தனை ஞான கிருபைகளையும் தேவன் தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க, இதே வார்த்தையின்படியே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஞானத்தில் மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் கீர்த்தியில், புகழ்ச்சியில், மகிமையில், மேன்மையில், ஞானத்தில், கல்வியில், நிபுணரில் எல்லாவற்றிலும் நீங்கள் தேறினவர்களாக இருப்பீங்க. அதனால தான் இன்றைக்கும் யூதர்களை அடித்துக்கொள்ள யாராலையும் முடியவே இல்லை. அவங்க தான் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ விசேஷத்த ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ அவங்களுக்கு கொடுத்த அதே ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். நீங்களும் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல் எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாராம்? சம்பூர்ணமான ஞானத்தை ஆண்டவர் தருகிறாராம். அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் அவரோடு கூட உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவருக்குள்ளே இருக்கிற ஞானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தது என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 2:52 நினைக்கிறேன். இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் வளர்ந்தாரோ, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த ஞானம், அந்த வளர்த்தி, அந்த கிருபை அது மனுஷனுடைய தயவில் எப்படி அதிகமாய் விருத்தி அடைந்தாரோ, அப்படியே ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இதை கேட்கிற யாவருக்கும் அவர் அப்படிப்பட்ட ஞான கிருபைகளை தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த 4 பேருமே, தானியேலும் அவரோடு கூட இணைந்த 3 நபர்களுமே, 3 நண்பர்களுமே அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தாங்க. எப்படிப்பட்ட ஐக்கியம்? அந்த ராஜாவின் போஜனத்தை நாங்கள் புஷிக்க மாட்டோம், சிலைகளை வணங்க மாட்டோம், மனித வணக்கம் எங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. அடுத்து ராஜா பானம் பண்ணுகிற அந்த திராட்சை ரசத்தை நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேருக்குள்ளேயும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அந்த தீர்மானம் எடுத்து எதுக்காக தீர்மானம் எடுத்தாங்க? நாங்கள் யூதர்கள், மற்றவர்களோடு நாங்கள் அடிமையாக கொண்டு போனாலும், நாங்கள் இப்படிப்பட்ட ராஜான் அரண்மனையில் ஒரு வேலைக்காரங்கள் நாங்கள் கொண்டு போகப்பட்டாலும், எங்களை சிறையாக்க கொண்டு வைத்திருந்தாலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைக தான். நாங்கள் இந்த ராஜ போஜனத்தை ராஜ விருந்திலையும் இந்த ராஜ மதுபானத்திலையும் நாங்கள் கை கலக்க மாட்டோம் என்ற ஒரு தீர்மானம் அந்த 4 பேருக்குள்ளே இருந்தது. எப்போ தீர்மானம் எடுத்தாலும் நமக்கு ஒரு சோதனை வரும். அதில் நீங்கள் தளர்ந்து போயிடவே கூடாது. உதாரணமாக, இன்றைக்கி நான் போய் சொல்லவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, அந்த நீங்கள் போகிற வழியிலே ஏதாவது ஒரு காரியம் உங்களை அறியாமே நீங்களே போய் சொல்லிடுவீங்க. அப்போது நம்ம காலையில் ஜெபிச்ச ஜெபம் என்ன? ஆண்டவரே நான் போய் சொல்லக்கூடாது. அப்போ நம்ம அந்த இடத்துல என்னன்னா உண்மையற்றவர்களாக போயிடுறோம். ஆனால் இந்த தானியேலும் அவரோடு கூட இருந்த 3 நண்பர்களும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்து உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க எடுத்த தீர்மானத்தில் கொஞ்சம் கூட அவங்க எசைஞ்சு போகலை, இணைந்து போகலை. அதுக்கு அவங்க பிரதானிகள் கேட்குறாங்க, நீங்கள் இதெல்லாம் செஞ்சு மற்ற வாலிபர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் வந்துருமே. அவங்களாம் நல்லா கொளுத்த கன்றுக்களை சாப்பிடுவாங்க, நீங்கள் பருப்பு முதலான காய்கறிகளை சாப்பிட்டா உங்கள் முகம் வாடி போயிருமே. நான் ராஜாவுக்கு இந்த நெப்காத் நேச்சாருக்கு நான் என்ன பதில் சொல்ல என்று சொல்லி கேட்கும் பொழுது தானியேல் தயவாய் ஒரு வார்த்தையை சொல்லுறா, 10 நாள் வரைக்கும் எங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்க, 10 நாள் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு நாங்கள் சொன்னதை கொடுத்து பாருங்க. அந்த நாளுக்கு பின்பதாக அவர்களுடைய முகங்களையும் எங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்து அதற்கு பின்பதாக நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் கேட்குறோம். இந்த 10 நாளைக்கு மட்டும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனுஷருடைய கண்களில் கூட அந்த 4 பேருக்கும் ஆண்டவர் அங்கே தயவை காண்பிக்கிறார். ஏன்னா கர்த்தரோடு அவங்க ஐக்கியமாக இருந்ததுனால மனுஷருடைய கண்கள்லையும் தயவை கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். நீங்கள் கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்தால், வேலை ஸ்தலமாக இருந்தாலும், வீட்டின் காரியமாக இருந்தாலும், இன ஜனபந்துக்கள் மத்தியில் இருந்தாலும்,
கர்த்தரோடு உங்கள் ஐக்கியம் இருக்குமே ஆனால் மனுஷருடைய கண்களில் நிச்சயமாய் தயவு இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஐக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே அதிகமாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளோடு நம்ம ஐக்கியம் இருக்கணும், சபையோடு நம்ம ஐக்கியமாக இருக்கணும், தேவ சமூகத்தில் நாம் அவரோடு ஐக்கியமாக இருந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஞான அறிவுகளை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்ந்தோமானா, தானியேலுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்கிறது, தானியேலின் காரியமோ என்றால் ஜெயம். அப்போ உங்களுடைய காரியமும் ஜெயமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கணும். தேவனோடு எல்லா சூழ்நிலையும் ஐக்கியமாக இருக்க முடியுமா? நிச்சயமாய் முடியும். பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியான வழியில் நடத்துவார், சரியான நபர்களை காண்பித்து கொடுப்பார், சரியான ஆலோசனையை தருவார், சரியான நல்ல தீர்க்கமான காரியங்களை சொல்லி கொடுப்பார். அப்படி நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலோடு இருந்த 3 வாலிபர்கள் 4 பேருமே கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்தாங்க. அவர் வழிகளில் நடந்தாங்க, அவருக்காக வைராக்கியமாக இருந்தாங்க. எத்தனை சோதனை வந்தாலும், எங்கள் ஜீவனே போனாலும், நாங்கள் எரிந்து போகிற அந்த அக்கினி 7 மடங்காக இருந்தாலும் நீங்கள் நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். மனுஷ தயவு எங்களுக்கு தேவை இல்லை. இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யானவர், உண்மையானவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ஒருவருக்கே எங்கள் ஆராதனை என்று சொல்லி இந்த 4 பேரும் நின்றாங்க. நின்று அவர்களை ஆண்டவர் கைவிட்டாரா? விடலை. வேதத்தில் பார்க்குறோம், அவங்களை எடுத்து கொண்டு போய் அக்கினியில் சூளையில் போடப்பட்டவங்க அப்போவே செத்துட்டாங்க. ஆனால் அவங்க அக்கினிக்குள்ளே போடப்பட்டு அவங்க கட்டவிழ்க்கப்பட்டு 3 பேராக இருக்கிற போடப்பட்ட அந்த அக்னி ஜுவாலை நடுவில் 4வது நபராக இருக்கிறாங்க. 4வது நபர் யாரை சொல்லியிருக்கிறது வேதத்தில்? தேவ சாயலை பெற்ற மனுஷனை போல் அவங்க நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறார் என்று இந்த நேபுகாத்நேச்சார் கண்டுபிடிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது சோதனை நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும்போது நிச்சயமாக சோதனை வரும். அந்த சோதனை வரும் என்ற கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் நடந்து கர்த்தருடைய உதவியின்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு எந்தெந்த வழிகளில் சோதனை வருதோ எல்லா வழிகளிலும் ஆண்டவரை முன்னிறுத்தி பாருங்க, ஆண்டவருக்காக உண்மையாக இருந்து பாருங்க. நிச்சயமாக ஒரு இடத்துல கூட உங்களுக்கு தோல்வி இருக்காது. கர்த்தர் தானியேலின் காரியத்தை ஜெயமாய் முடித்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஜெயத்தை தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அடுத்ததாக 3வதாக, முதலாவதாக அவர் பாவங்களை மன்னிக்கிறதுல உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2வதாக நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்கணும். அதில் நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது நம்முடைய எல்லா சூழ்நிலையை மாற்றி நமக்கு அவர் உதவி செய்வதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 3வது பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாக இருக்க நம்மை காக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை குற்றப்படுத்துகிறவர்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கலாம். இந்த தானியேல் அந்த 3 எபிரேய புருஷர்கள் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, இவங்க 3 பேரும் இருக்கும் பொழுது அவங்க கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கணும்னு தீர்மானித்த பொழுது ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனைக்கு பின்பதாக அவங்களுக்கு ஜெயமும் அவங்களுடைய வாழ்க்கை அதிகமாய் உயர்த்தப்படுகிறது. ஆனால் இவங்களை சோதிக்கும்படி, இந்த சோதனையிலிருந்து காக்கும்படி ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தபடியினால, அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரா என்ற ஒரு உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளேயும் வரணும். சில சமயத்தில், சூழ்நிலைகளில், சில வேளைகளில், சில
நேரங்களில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா, ஏன் ஜெபத்தை கேட்குறாரா, நான் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்டுட்டு தான் இருக்காரா, பின்ன ஏன் எனக்கு இந்த சோதனை, பின்ன ஏன் எனக்கு இந்த தோல்வி, பின்ன ஏன் எனக்கு இந்த வறுமை, பின்ன ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, பின்ன ஏன் எனக்கு இந்த வியாதி என்று சொல்லி அப்படி நினைக்கிற காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நம்மளை குற்றப்படுத்தும்படியாக எழும்புகிறவர் மத்தியில் அவர்களிலிருந்து நம்மளை காத்து நம்மளை விடுவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாலிபர்களை கல்தேயர்கள் குற்றப்படுத்தினார்கள். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவர் கையெழுத்து போட்டதற்கு பின்பதாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 3 பேர் தான், நீங்கள் அழைத்து கொண்டு வந்த அந்த 3 பேர் தான் நீர் நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்கலன்னு சொல்லி கல்தேயர்கள் அவர்களை குற்றப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில். அப்போது கல்தேயரின் ஆவி என்ன செய்யும், தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் கண்டுபிடிக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இது இந்த காரியம் அந்த காரியம்னு சொல்லி குற்றப்படுத்தும். அந்த குற்றப்படுத்துகிற நேரத்தில் அந்த குற்றத்திலிருந்து உங்களை காக்கும்படி ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் உங்களுக்காக நிற்பார். அல்லேலூயா. எப்படி நிற்பார், நீங்கள் உண்மையாக இருந்தாதான். அல்லேலூயா. செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கணும், படிக்கிறதுல உண்மையாக இருக்கணும், கொடுக்கப்பட்ட பொறுப்பு எதுவாக இருந்தாலும் அந்த பொறுப்பில் நீங்கள் என்ன செய்யணும், உண்மையாக இருக்கும். அப்போ தான் குற்றப்படுத்தும் பொழுது குற்றப்படுத்தும்படி எழும்புகிற மனிதர்கள் மத்தியிலே வந்து ஆண்டவர் நின்று குற்றப்படுத்துகிறவர்களிலிருந்து, அவங்க கையிலிருந்து, அவங்க கரத்திலிருந்து, அவங்களுடைய வார்த்தைகளிலிருந்து, அவங்க திட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை காக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருப்பார். அல்லேலூயா. அவர் நம்மளை காக்கிற தேவன். எப்படிப்பட்ட நம்மளை குற்றப்படுத்தும்படி, எத்தனை குறை சொல்லும்படி, விரல் நீட்டும்படி, நிவச்சொல்லை கொண்டு வரும்படி, நம்முடைய சாட்சியை கெடுக்கும்படி அப்படி எழும்பினாலும் அந்த கல்தேயரின் ஆவியை நம்ம முறியடித்து கர்த்தருக்காக நீங்களும் நானும் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அந்த குற்றப்படுத்துகிறோடைய கரங்களில் இருந்து, நாவிலிருந்து, சொற்களில் இருந்து, வழிகளில் இருந்து நம்மை காத்து நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24வது வேத வசனத்தை பார்த்தா, இதற்காக தான் நம்மை அழைக்கிற ஆண்டவர் அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. நம்மை அழைத்திருக்கிற தேவன் குற்றப்படுத்துகிறவருடைய கரத்திலிருந்து நீங்கள் ஆக்கும்படி நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். ஏனென்றால் உங்களையும் என்னையும் அவர் என்ன செஞ்சிருக்காரு, அழைத்திருக்கிறார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அதனால உங்க மேல யாதொரு குற்றமும் சுமத்த யாருக்கும் அதிகாரம் இல்லை. நீங்க கர்த்தருக்காக உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக அவர் உண்மையுள்ளவராக இருப்பார். அவர் அப்படியே செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். அல்லேலூயா. அவர் சொன்னதுல கொஞ்சம் கூட மாற மாட்டார், கொஞ்சம் கூட மாற மாட்டார். நீங்க அப்படி உண்மையா இருந்து பாருங்க. அந்த உண்மையுள்ளவங்களை தான் ஆண்டவர் பரிபூரணத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். வேலை ஸ்தலமாக இருந்தாலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண ஞானத்தை ஆண்டவர் தந்து உங்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை எடுக்கும்படி, மேல் வகுப்புக்கு கடந்து போகும்படி, பெரிதான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் விசேஷத்த கிருபைகளை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க. அப்படி உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை அழைத்த தேவன் அப்படியே செய்வார். அல்லேலூயா. தானியேலுக்கு எப்படி செய்தாரோ, தானியேலுடைய நண்பர்களுக்கு எப்படி செய்தாரோ அப்படியே உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. உதவி செய்யும்படி அவர் காக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். முதலாவதாக நம்ம தியானித்தோம், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுல அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 2வது, நம்மை அழைத்த அழைப்பில் அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 3வதாக நம்ம தியானித்தோம், குற்றமற்றவர்களை, நம்மளை குற்றப்படுத்துகிறவர் மத்தியிலிருந்து நம்மளை காத்து விடுவிக்கும்படி அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 4வதாக, சோதனையில் உதவி செய்யும்படி அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆதாரமான வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், நாம் நினைக்கிறோம் நமக்கு தான் பெரிய சோதனை,
வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்போ சில சமயத்தில் நாமளே இது ஒரு பெரிய சோதனை, ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை, ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை என்றெல்லாம் நாமளே நம்முடைய வாயினாலே சொல்லிடுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷருக்கு என்னென்ன சோதனைகள் நேரிடுகிறதோ அந்த வேறே சோதனை நமக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எதனா சோதனையிலிருந்து நம்மளை காக்க விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது உங்கள் திராணி எவ்வளவோ, உங்கள் திராணிக்கு மேலாக எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் திராணி இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் சோதனை. கொஞ்சம் திராணி உள்ளவங்களுக்கு கொஞ்சமான சோதனை, ரொம்ப திராணி உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சோதனை. அப்போது பொறுமையில் நம்ம யாரை முதல்ல சொல்லுவோம்? யோபை தானே சொல்லுவோம், யோபை தானே நினைப்போம். பொறுமைன்னு சொன்னாலே யோபு, விசுவாசன்னு சொன்னால் ஆபிரகாம். அப்போது பொறுமைன்னு சொன்னால் யோபுனா, யோபுக்கு எவ்வளோ சோதனை வந்தது? எல்லாமே சோதனை தான் கடைசி வரைக்கும். ஆனாலும் அந்த சோதனையில் அவர் பொறுமையாக இருந்தார். அவருடைய திராணி எவ்வளோனா, ஜீவனை தவிர மீதி எல்லாமே எடுத்துக்கோ ஆண்டவர் சொன்னார். எல்லாத்துலேயும் நீ கை வச்சுக்கலாம், ஆனால் அவன் ஜீவனை மாத்திரம் நீ ஒன்றும் கை வைக்கக்கூடாது. அப்போது ஜீவனை தவிர எல்லா மேலையும் அவர் சரீரம் முழுவதும் அழுகி நாற்றம் எடுத்தாலும், எலும்பெல்லாம் தொய்ந்து போனாலும், கலண்டு விழுகிற மாதிரி கடந்தாலும் அவர் யார் மேலே நம்பிக்கை வைத்தார்? இந்த கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய சோதனைக்கு மேலாக ஆண்டவர் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கவே மாட்டார். பயப்படாதீங்க. நம்முடைய திராணி எவ்வளவோ, நம்முடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் நமக்கு சோதனை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன செய்ய மாட்டாராம்? இடம் கொடுக்க மாட்டார். யோபுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவன் ஜீவனை மட்டும் நீ எடுக்க கூடாது, அதுதான் இடம் கொடுக்கல. மற்ற எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, அவன் என்னை மறுதலிக்க மாட்டான், உத்தமமாக தான் இருப்பான் சொன்ன ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லணும். ஏன்னா திராணிக்கு மேலாக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? சோதிக்கவே மாட்டார். ஆண்டவர் திராணிக்கு மேலாக சோதிக்காத தேவன். நம்முடைய திராணி எவ்வளவோ அவ்வளோதான் சோதனை. ஆனாலும் சோதனையிலிருந்து நம்மளை விடுவிக்க அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:13 கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? சோதனை திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ள, சோதனையை தாங்கிறதுக்கு பலனும் தராரு, தப்பித்து கொள்ள என்ன செய்கிறாரு? போக்கு வழியை உண்டாக்கி தரார். அந்த சோதனையிலிருந்து நீங்கள் எப்படி பலப்பட்டு நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிற வழியையும் ஆண்டவர் உண்டாக்கி தருகிறார். இந்த சத்திய வார்த்தைகளாக நம்ம நன்றாய் அறிந்தோமானா எந்த சோதனையை கண்டும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? சத்தமாக சொல்லுங்க, பயப்பட மாட்டோம். அப்படின்னு சொன்னாலே அதுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. பயப்பட மாட்டோம் சொல்லுங்க, பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்கள் எல்லா பயத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நீங்களாக்கி எங்களை விடுவித்து விட்டார். சத்துருவினால் வர்ற பயம், உலகத்தின் பயம், வறட்சியின் பயம், எந்த மனுஷ பயம், பில்லிசூனிய பயம், வியாதியின் பயம், எல்லா பயத்தில் இருந்து ஆண்டவரை நம்ம என்ன செஞ்சிட்டாரு? நீங்களாக்கி மீட்டு கொண்ட ஆண்டவர், பலன் தருகிற ஆண்டவர், திராணிக்கு மேலாக சோதிக்கும்படி இடம் கொடுக்காத ஆண்டவர், நம்மை சோதனையிலிருந்து விடுவிக்கும்படி அவர் நம்மை உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தை கடைசி சொல்லுகிறது, தப்பித்து கொள்ளுவதற்கான போக்கையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? உண்டாக்கி தர. மனுஷன் வேணா அந்த போக்கை வழியை அடைச்சிடலாம், நம்மை உண்டாக்கின ஆண்டவர் உயிருள்ளவர். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். எத்தனை வழிகளை அடைச்சாலும் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு ஒருவன் விரோதமாக எழும்பினாலும் அந்த அவனுடைய ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவாங்க. உனக்குன்னு வைத்திருக்கிற வழியை ஒருவனாலும் அடைக்கவே முடியாது. ஏன்னா ஒருவரும் பூட்டக்கூடாதவரும் ஒருவர் திறக்கக்கூடாதபடி
அவர் நமக்காக வழியை உண்டாக்கின ஆண்டவர். ஒருவரும் நம்மளோடு கூட இருந்து எந்த மனுஷனும் பூட்ட முடியாதபடி, திறக்க முடியாதபடி அவர் கையில் சாவி இருக்கு. அல்லேலூயா. அதை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறபடியினால நீங்களும் நானும் அவர் காண்பிக்கிற அந்த புதிய வழியில் நடந்து போய் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் எந்தெந்த காரியத்திலெல்லாம் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்தாருன்னா, நம்முடைய பாவத்தை மன்னிப்பதில் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். நம்மை அழைத்த அழைப்பில் அவரோட ஐக்கியமாக இருக்கிறதுல அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, குற்றம் சாற்றும்படி நம்மை நேரிட சூழ்நிலையில் நம்ம இந்த குற்றம் சாட்டுதல் இருந்து விடுவிக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து விடுதலையை தந்து நம்மை காத்து நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, மனுஷனுக்கு நேரிட எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்ம திராணிக்கு மேலாக ஆண்டவர் ஒரு நாள் சோதிக்காதபடி திராணிக்கு தக்கதான சோதனையை கொடுத்து அந்த சோதனையிலே நீங்களும் நானும் பலனடைந்து புதிய வழியை காணும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கியிருக்கிறாரே. அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆராதிப்போமா? ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வழியை காண்பிக்கிற ஆண்டவர், புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவனை, அந்த உயிருள்ள ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார வாய்களை திறந்து அவரை நேசித்து அவரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை சூழ்நிலைகளில் ஆண்டவர் சோதனையில் விழாதபடிக்கு ஆண்டவர் உங்களை காத்து கொண்டாரே. பிள்ளைகளை, நீங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க மாட்டீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் அந்த சோதனையிலிருந்தெல்லாம் உங்களை தப்பித்து கொள்ளும்படியான வழியை கர்த்தர், ஒரு காரியங்களை உங்களுக்காக பேசும்படி ஒரு நபரை, உங்களுக்காக பரிந்து பேசும்படி ஒரு தோழனை அனுப்பினாரே. ஆண்டவர் நம்ம உங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் கரத்தை நீட்டினாரே. அந்த காரியங்களெல்லாம் நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என் பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கின உண்மையுள்ள தேவனே, உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். நீர் அழைத்து தெரிந்தெடுத்ததன் நோக்கம் உமோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு உமோடு வாழும்படி ஆண்டவரே அழைத்தீரப்பா. அதில் எங்களுக்கு உண்மையுள்ளவராய் நீர் இருந்து நாங்களும் ஆண்டவரே உண்மையாய் இருக்க எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இந்த நாளிலே பேசியிருக்கிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி. மனிதர்கள் எங்களை குற்றம் சாட்டும் பொழுதும் அந்த குற்ற சாட்டுதலில் நின்று எங்களை விடுவித்து காத்த ஆண்டவரே தேவ நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி. எத்தனையோ பெரிய சோதனைகள் எங்கள் வாழ்க்கையில எழும்பின பொழுதும் ஆண்டவரே எங்களை திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு தேவையான பலனையும் அதற்கு உண்டான வழிகளையும் எங்களுக்கு உண்டாக்கி தருகிற தேவன் நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில நீங்க அநேக நேரங்கள்ல அநேக வேளைகளில் நீங்க உண்மையா இருந்தீங்கப்பா. நான் தான் ஒரு சில நேரங்கள்ல உண்மையற்ற ஜீவித்து விட்டேன். கிருபையா என்னை மன்னிங்க. இனி வருகிற நாட்களில நான் உமக்கு முன்பதாக உண்மை உத்தமா இருக்க நீங்க கிருபை தாங்க. கேளுங்க பிள்ளைகளை, நீங்க கேளுங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த கிருபை வழியை திறந்து கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுக்கிற தேவன். உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் பதில் தருகிற தேவன் அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாத நன்மையிலும் ஆண்டவரே அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் உண்மையா இருக்க இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறாங்களேப்பா. படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே படிப்பில் பெற்றோர் கீழ்ப்படிதல் இல்லை ஆண்டவரே, உம்மை தேடுகிறதில்லை, உம்முடைய வேதத்தை வாசிக்கிறதில்லை ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் அமருவதாக, உம்முடைய கரம் அமருவதாக, உம்முடைய கரத்தின் வல்லமை ஆண்டவரே அவர்களுக்குள்ளே கிரிகள் வெளிப்படுவதாக சாமி. ஆமேன். உண்மை உள்ளவனை பரிபூரணத்தினால் ஆசீர்வதிக்கிற தேவனே, உண்மை உள்ளவர்கள் மேலே பிரியமுள்ள தேவனே அப்பா, அந்த பிள்ளைகள் மேலே தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரத்தின் வல்லமை இப்பொழுதே வெளிப்பட போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உண்மையற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து விட்டு
போட்டனே என்று அங்கலாய்க்கிற அந்த இருதயத்தை கூட கர்த்தர் நீர் பார்க்கிறீரே அப்பா. உம்முடைய வார்த்தையினால் உணர்த்திருக்கிறீரே. இப்பொழுது ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமருவதாக. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய கரம் அமருவதாக. உண்மையுள்ள ஜீவன் ஜீவிக்க, உண்மை உள்ளவருக்கு உண்மையாய் வாழ, நீர் கொடுத்த வேலையிலே சரியாய் உண்மையாய் செய்திட நீர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. கிருபையின் மேல கிருபை அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரியாய் நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய மாறாத மகிமையுள்ள கரம் இந்த நாளிலும் ஒவ்வொருவர் மேலும் அமர்கிறதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இதற்காகவே உம்மோடு ஐக்கியமாய் இருப்பதற்காகவே எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர் சாமி. நீர் வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவதிலே நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நேரிடுகிற எல்லா சோதனை வேளைகளிலும் ஆண்டவர் நீர் அவர்களுடைய ஆண்டவரே அப்பா அவர்களை பலப்படுத்தி அவர்களை உம்முடைய பலத்தினாலே இடைக்கட்டி தப்பித்துக் கொள்ள வழியையும் ஆண்டவரே சோதனையிலிருந்து விடுவித்து காத்து கொள்ளவும் கர்த்தர் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். மாதம் முழுவதும் நீர் உமக்கு முன்பதாக ஆண்டவரே உமக்கு முன்பதாக அவர்கள் உண்மை உத்தமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குறிப்பாய் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தின்படி ஆண்டவரை கேட்டு நடக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உண்மையுள்ள தேவனாய் விளங்க போற தயவுக்காக நன்றி, நன்றி. மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய சனத்தோடு எப்பொழுதும் இருப்பதாக என்று சொல்லி பரிசுத்தமுள்ள தேவனை மகிமைப்படுத்துகிறேன். எல்லா துதிகன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.